வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாகாபா உள்ள என்ட்ரிங்க. அவர் என்ன கேள்வி கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 6 கண்டஸ்டன்ஸை ஒவ்வொருத்தரையாக ஆக்டிவிட்டி ஏரியாவில் கூப்பிட்டு இவர் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி சில கேள்விகளை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாருங்க. அதில் மக்கள் கேள்விகளும் இருக்குன்ற மாதிரி அப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூப்பிட்டது வந்து பவித்ரா இன்னுமே நடிச்சுட்டு தாங்க இருக்காங்க. தான் நல்லவங்க, தான் தான் பியூர், மற்றவங்களுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பேசுகிறாங்க. மாகாபா அவ்வளோ ஒன்றும் இது ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு மாகாபாவுக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன். அடுத்தது அவங்க வந்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் விஷாலை கூப்பிடுறாங்க. விஷால் பார்த்தீங்கன்னா உள்ளே என்னவா இருந்தார் அப்படின்றத அந்த இடத்துல வந்து இன்டர்வியூலேயே போட்டு உடச்சிட்டாரு. எப்போ ஹனிமூன் போகிறீங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணுவியாப்பா அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு கேலி கிண்டலாக பேசினதாக இருக்கட்டும், அதுக்கு விஷாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பதில் சொன்னதாக இருக்கட்டும், நல்லா இருந்தது ஓரளவுக்கு. விஷாலை வந்து மிட்வீக் எவிக்ஷன் மாதிரி அப்படியே கூப்பிட்டு போகிற ஒரு என்ன சொல்கிற ஒரு த்ரில் மூமெண்ட்டை அந்த இடத்துல மாகாபா ப்ளே பண்ண பார்த்தாரு. அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லை, ரொம்பலாம் அப்படிலாம் இல்லைங்க. அப்படியே இதுவாக தான் போச்சு, சாதாரணமாக தான் போச்சு. அதுக்கப்புறம் விஷாலும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லீனை தான் அடுத்தது வந்து உள்ள இன்டர்வியூ பண்ணுறாரு. ஜாக்லீனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்குன்றது இதுலேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துருக்கும். அவர் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அண்ணன் என்னதான் உங்களுக்கு தெரியும், என்னதான் உங்களுக்கு தெரியும். மாகாபா வந்து ஜாக்லினை கேள்வி கேட்க வந்தாப்புல, ஆனால் ஜாக்லினும் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி அந்த ஹோஸ்ட் பண்ணுற ஞாபகத்திலேயே அது பேசிட்டு இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யமே இல்லைங்க. சுவாரஸ்யமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ வின் பண்ணுற அந்த பணத்தை இப்போ நீ 2 லட்ச ரூபாய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ஒரு கேங்காக இருக்கீங்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தருவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின்கிட்ட கேட்பாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் அவங்களுக்குலாம் தரமாட்டேன். ஏன்னா அவங்களாம் ஒரு சாதாரண ஒரு க்ரீமே வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க. 2500 அப்படின்ற மாதிரி ஒரு க்ரீம்ஸ்லாம் வச்சுட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் எதுக்கு அவங்களுக்கு தரணும்? நான் அவங்களுக்குலாம், அதாவது எல்லாருமே வந்து ரொம்ப வெல் செட்டில்டு, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறவ, எனக்கு தான் இப்போ மணி தேவைப்படுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவங்க எப்போவுமே வந்து இது மாதிரி இன்டைரக்டாக நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணுற ஒரு தில்லுமுள்ளு கேம் தான் சௌந்தர்யா விளையாடு ஜாக்லின் வந்து விளையாடுறாங்க. சௌந்தர்யாவை எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் சௌந்தர்யா வந்து டீஸ் பண்ணணும், பதிவு பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் பதிவு பண்ணிடுவாங்க. எனக்கு பேசவே தெரியாது. ஏன்னா சௌந்தர்யா அந்த க்ரீமை வச்சுட்டு ஒரு தடவை பேசும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை தான் அந்த இடத்துல அவங்க ஞாபகப்படுத்தி, சௌந்தர்யாலாம் வின்னிங் இல்லை, நீ வந்து எனக்கு தான், அவங்களுக்கு பணம் தேவைப்படலை, எனக்கு தான் பணம் தேவைப்படுது, அதனால் அந்த பணத்தை நான் தான் எடுத்துக்குவேன்றத மறைமுகமாக இவங்க இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்றாரு. அப்போ இன்னொன்று மாகாபா இந்த கேட்ட கேள்வினால உள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் இவங்க எவ்வளோ செல்ஃபிஷ், சுயநலவாதின்றது. நாளைக்கு வெளியே போகிறேன்னா கூட இன்னைக்கு வரையும் அவங்களுக்காக தான் கேம் விளையாடுறாங்க. இதை தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா எல்லாருமே சொன்னாங்க, இவங்க கேமு தனக்கான கேமு மட்டும் தான் இவங்க விளையாடுறாங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸுன்றத ஒரு ட்ராப்பாக வச்சு யூஸ் பண்ணி இவங்க விளையாடிட்டு இருக்காங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் உள்ளே வருவார். ரயான் உள்ளே வந்ததையும் அவர்கிட்டையும் இது மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் இவர் கேட்பார். ஓரளவுக்கு ஆமாம், ரயானுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு 2லேருந்து ஒரு 5% சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் வின் பண்ணுறீங்க ஒரு அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் யாருக்கு தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தருவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஏன் சௌந்தர்யாவுக்கு கொடுப்பீங்க? சௌந்தர்யா வந்து ஏற்கனவே வந்து அவங்க அந்த காசெல்லாம் வந்து வெளியில் ஏமாந்துட்டாங்கல்ல ஒருத்தவங்க கிட்ட இந்த சீட்டிங்கில், அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களுக்கு அதை கொடுக்கணும் நான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார், ஹெல்ப் பண்ணணும்னு. அடுத்தது ஜாக்லினுக்கு ஏன் தருவேன்னா, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லியிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு தரணும். உடனே அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு சொல்லும்போது அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜாக்லினுக்கு இப்படி தரணும்னு சொன்ன உடனேவே அவரே அந்த இடத்துல வந்து ஜாக்லினை பற்றின உண்மையை உடச்சி விட்டாருன்னு தான் அர்த்தம். அவங்க எதுக்கு பண்ணி அவங்களுக்கு தரணும்? அவங்க காரில் போகலன்னா கம்பெனியே கார் அனுப்புது, கார் வருது, கூட்டிகிட்டு வரதோ இருந்தாலும் பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு கார் வருது, எங்கே போனனாலும் மற்றபடி எல்லா இடத்துக்குமே வந்து அவங்க ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க. கார் எதுக்கு, நீ எதுக்கு தர? அதெல்லாம் கார் அவங்க
அவங்களுக்கு தேவையே கிடையாதுப்பா, அவங்க ஃப்ளைட்டில் வரவங்கப்பா அப்படின்னு உடனே அப்போ சரி அந்த கார் வந்து பேங்க் காரை எடுத்துன்னு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவன் மனசில் நினச்சிருப்போம். அது வெளியில் வந்து அவர் சொல்லிடுவார். ஸோ இப்படி தான் வந்து இவரோட கான்வர்சேஷன் இருந்தது. அந்த இடத்துல மாக்காப்பா இந்த உண்மையை வந்து ரயானுக்கு சொன்னதுனால மாக்காப்பாவை நம்ம பாராட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சுயநலவாதியான அந்த ஜாக்லினை வந்து அடையாளம் காட்டி கொடுத்ததுக்காக அவங்க என்ன மோட்டிவ்ல வேணாலும் இருக்கட்டும், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ பண்ணுவாங்க ஜாக்லின், ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறீங்க, அதுதான் தேவை. இப்போ அந்த விஷயத்தை இந்த இடத்துல மாக்காப்பா சொன்னதுனால மாக்காப்பாக்கு தெரியும். ஏன்னா அவர் மீடியாக்குள்ளே இருக்கிறாரு. ஜாக்லின் அவங்க கூட எல்லாருமே ஒரே இதில் பயணிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். இந்த இடத்துல ரயானுக்கு ஒரு மறைமுகமான ஒரு புத்திமதி சொன்ன மாதிரி இருந்தது. பாராட்டுக்குரியதாக இருக்குது இந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களின் மனங்களை வென்ற நம்மளுடைய சௌந்தர்யா தான் வராங்க. குயின் அவங்க தான் வராங்க. அவங்க வந்ததையும் செம்ம ஜாலிங்க. அவங்க வரும்போதே ஒரு வைப்புங்க. அவங்களோட கலரிங், அந்த சாரீ கலராக இருக்கட்டும், அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த லுக் இருக்கட்டும். ஒருத்தர்கிட்ட இவ்வளோ நாள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவங்க பேசின விதம், மாக்காபா வந்து ஒரு இதுலேருந்து வந்திருக்கிறாருன்னா அவர் முன்னாடி எவ்வளோ பணிவாக உட்காரணும், ரொம்ப சாஞ்சிக்கிட்டு ரிலாக்ஸ்டாக அப்படிலாம் இல்லாமல் அது முன்னாடி ஒரு சேரில் தனியாக முன்னாடி வந்து நின்று அவர் பேசுகிறத கேட்குறது, அந்த பணிவு எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட சூப்பர் குவாலிட்டி வச்சுருக்குங்க. அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நாங்களாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். யாரெல்லாம் அப்படி வந்து இவங்களோட ஷோவை அந்த டைமை வந்து மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிங்க, சிரிச்சிங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன்னா நாங்கள் பயங்கர சிரிப்பு தாங்க. வீட்டில் ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாகவும் கேட்குது, கலாய்க்க வந்தவரே திரும்பி கலாய்க்கிறதுன்றது செம்ம ஃபன் மூமெண்ட்டு. அதில் மாக்காபாவே கொஞ்ச நேரம் மாக்காபா நல்லா என்ஜாய் பண்ணாப்புல, செம்மையா சிரிச்சு அதான் சொன்னாப்புல, வந்தவங்களாம் வந்து சீரியஸா வந்தானுங்க, நீதாமா வந்து ஒரே சிரிப்பு மயமா இருக்குது, செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு அவங்க பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அந்த டைம் மட்டும் அந்த 20 மினிட்ஸ் வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. ஒவ்வொருத்தரை பற்றியும் கேட்குறாரு, உள்ளே இருக்கிறவங்கள பற்றிலாம் கேட்குறாரு. எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒன் லைனில் அழகாக பதில் சொல்கிறாங்க. அப்புறம் முகபாவங்களை பற்றி கேட்குறாரு. முகபாவங்கள் பண்ணும்போது கோவமாக பண்ணுமான்னதையும் அந்த பொண்ணுக்கு கோவம் வருது, ஆனால் சிரிப்பு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு திடீர்னு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா அதை உட்கார வச்சுட்டு நம்ம கேள்வி கேட்க அது சொல்ல நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட. அது மாதிரி தான் இருந்தது மாக்காபாக்கும் சௌந்தர்யாக்கும் இருந்த கான்வர்சேஷன். இவங்க கூட இருந்த கான்வர்சேஷனில் நிறைய ஃபன் மூமெண்ட்டு தான், எல்லாமே ஃபன்னு தான் வச்சுங்களேன். கோவா கேங்கை வந்து ஃபேவரட்டாக ஆர்டர் வைஸ் சொல்லுவார். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயான் இவங்க சொல்லுவாங்க, அடுத்தது ஜாக்லின், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, அடுத்தது மங்களம் சார், அடுத்தது சௌந்தர்யாவாம், இப்படி சொன்னாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து யாரெல்லாம் சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படின்றத சொல்லும் போது விஷாலும் முத்துவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபன்னாக இருந்ததுங்க. அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் என்னென்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல வந்து ப்ரிப்பேர்டாக வரக்கூடாது, ஃப்ளோவா இங்கே என்ன நடக்குதோ பார்த்துட்டும் வரக்கூடாது. ஆமாம், இங்கே என்ன நடக்குது, இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு மூமெண்ட் வரும்ல, அதை அப்பப்போவே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உங்களால் ரியலாக இருக்க முடியும். இப்போ புரியுதா அது ரியல்னா என்னன்னு? அப்போ அப்படி ரியலாக ஃபேஸ் பண்ணுறனால தான் அவளால் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண முடியுது. அது வந்து உண்மையானதாகவும் இருக்குது. இதை தான் தான் என்ன பண்ணுறோமோ அதை தான் சொல்ல முடியும். இதில் விட என்ன காமெடினா, மக்கள் வந்து எனக்கு எதுவுமே கேட்கலையா, மக்கள் எதனா கொஸ்டின், ஏன்னா எல்லாருக்குமே மக்கள் கேள்வி கேட்குறாங்க ரெண்டு கேள்வி கேட்பார் மாக்காப்பா. அதனால் மாக்காப்பாவை எனக்கு ஏதாவது மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா கொஞ்சம் சொல்லி, ஏமா ஆமாம் ஏமா என்னை வச்சு வெளியில் வச்சு செய்யறதுக்கா, அப்புறம் எரிக்கணுமா உனக்கு சந்தோஷமா அப்படிலாம் சொன்னது வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் வெளியில் இருக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் கன்வே பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்தது. இந்த 2 மைக் இருக்கிறத பற்றி எல்லாருக்கிட்டையுமே அவர் கேட்பார், ஏமா இங்கே 2 மைக் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கும் போது ஆமாம் அவனுக்கு வந்து கான்வர்சேஷனை முடிக்கிறதுக்கே மனசு இல்லை மாக்காபாக்கு. ஏன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அந்த பொண்ணு உட்காந்து பேசும்போது. ஒரு மைக் வந்து அந்த பக்கம் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு, ஒரு மைக்கு இந்த பக்கம் உட்காந்து பேசுகிறவங்களுக்குன்னு அப்படியே சும்மா ஈஸியாக அந்த குழந்தைத்தனமாகவே இருந்தது அந்த பதிலும். இன்னொரு கேள்வியும் அடுத்தது ஒருத்தர் வருவாரு, அவர் 2 மணி நேரம் பேசுவாரு. அது வந்து
ஐயோ செம என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கு. அடுத்து பார்த்தா முத்து தான் உள்ளே வராப்புல. முத்து வந்தால் முத்து பழைய கதை ஏதாவது சொல்கிறேன், பழைய சோறு தான் சொல்லணும். உட்காந்து கிட்டத்தட்ட ஐயோ அப்பா. ஆனால் அவர் கேட்ட கேள்வியும் சுவாரஸ்யமாக ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து சீன் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்போது அவருக்கு வந்து பக்கத்து வீட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக யார் வேணும்னா சௌந்தர்யா தான் வேணும். பார்த்தீங்களா, நான் அப்பயே சொன்னேன்ல, முத்துக்கு வந்து சௌந்தர்யா இல்லைன்னா முத்து ஆட்டம் இல்லை. இதான் உண்மை. ஏன்னா அவருக்கு சௌந்தர்யாவை அவர் ரொம்ப அட்மையர் பண்ணுறாருங்க, அவர் ரொம்ப ரசிக்கிறாரு. அதே நேரத்தில் கேம் வைஸ் வரும்போது அவருக்கு பயமும் இருக்குது. சௌந்தர்யாவை பார்த்து அவர் பயப்படுறாரு. ஏன்னா சௌந்தர்யா சும்மாவே ஸ்கோர் பண்ணிடுறாங்கங்க. இவங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. அவங்க சாதாரணமாக சின்ன ஒரு ஸ்மைலாக இருக்கட்டும், ஒன் வேர்டு, அவங்களுக்கு நிறைய ஒரு பேரா பேச தெரியாது. ஆனால் ஒரு சென்டென்ஸோ ஒரு 2-3 வேர்டு சேர்ந்து பேசவும் அவங்களுக்கு ஈஸியாகவே வரும். அதனால் இவங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்கன்னும் போது இவருக்கு கொஞ்சம் கோபம். அதுதான் ஒரு பிரேக் டைமில் கூட, சண்டே எபிசோட் பிரேக் டைமில் கூட இவரும் ஜாக்லினும் சொல்லுவாங்க, இது எப்படி தான் எனக்கு புரியவே இல்லை, வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்னு. இவங்க 2 பேருமே காண்டா இருக்குது இப்படின்ற விஷயத்த ஜாக்லினும் முத்துக்குமாரும் பேசுறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவருக்கு வந்து அதனால் என்ன சொல்கிறாரு, எனக்கு என்ன பண்ணுறது தெரில, எனக்கு வந்து பக்கத்து வீட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னும் போது அவருடைய விஷயம் அவர் என்னவா நினைக்கிறார் மனசுக்குள்ளன்றது தெரியுது. அதாவது மறைமுகமாக இன்டைரக்டாக அவர் சௌந்தர்யாவை ரசிக்கிறாரு. ஆனாலும் காம்படிட்டர்னு வரும்போது அவர் பயப்படுறாரு. அடுத்தது வந்து ஜெஃப்ரி, இவங்க எல்லாத்துக்குமே ஒன்று வருவார். ஆனால் சாச்சனாக்கு சொல்கிறதா தக் மூமெண்ட்டுங்க. அவங்க வந்து வில்லி கேரக்டர் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அண்ணே நீ பேசியிருந்தா கூட, ஆனால் கரெக்டாக அவன் சொல்ல வேண்டிய இடத்துல அங்கே வந்து கரெக்டாக சொல்லிட்டான் முத்து. அதனால தான் இவன் முத்து வெளியே வந்துட்ட பிறகு அது கரும்பத்தின ஓட என்ன வில்லியா நான் கண்டுக்கவே இல்லை. அது வேற விஷயம். ஆமாம், பவித்ராவுக்கு வந்து அம்மா ரோல் கொடுக்குறாரு அவரோட கேரக்டருக்கு. ஏன்னா அவர் ஹீரோவாக இருக்கிற இடத்துல பவித்ரா அம்மா ரோலுன்றாரு. அப்பா ரோல் வந்து ரவீந்தருக்கு கொடுக்குறேன்றாரு. பவித்ரா பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். பவித்ரா மாக்காப்பா ஒரே ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு, ஏமா நீ இவ்வளோலாம் பேசுறியம்மா, நீ வந்து அந்த சாம்பார் சிந்தனத்துக்கு போய் கேட்குற, மற்றதெல்லாம் பெருசாக சண்டை நடக்கும் போதெல்லாம் நீ எங்கே இருக்கிறன்னே தெரியல அப்படின்னும் போது, இல்லை எனக்கு சுத்தமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் சுத்தமாக அந்த ஓசிடி அப்படின்றத அவங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதையும் பவித்ராவை வந்து கொஞ்சம் நீ வந்து உள்ள வந்து ஒரு வேலையும் செய்யல, வீடே எரியுது, ஆனால் நீ சாம்பார் ஊற்றின விஷயத்துக்கு சண்டை போடுறியம்மா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் கேட்டது நல்லா இருந்தது, பாயிண்டாக இருந்தது. இதை வச்சுட்டு தான் வந்து அடுத்தது வந்து முத்துக்குமார் பேசும்போது ரொம்ப வழவழான்னு அப்படின்னு ரொம்ப கான்வர்சேஷன் பெருசாக பேசுவார் அவர். அதாவது நீ வெளியில் போனால் என்ன சாப்பிடணும் அப்படின்லாம் கேட்பார் அவர். அண்ணே நான் வீட்டுக்கு போனதையும் குளிச்சுட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு இலை போட்டு அப்புறம் சாப்பாடு தண்ணி தெளித்து, ஏப்பா சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிடுவேன், இது மாதிரி சில கான்வர்சேஷன்லாம் ரொம்ப அவர் லேகாக பேசுறதை வச்சுக்கிட்டு அவர் கேட்பார், ஒரு பொண்ணு பவித்ரான்னு ஒன்று வந்தது இல்லைப்பா, அது வந்து ஓசிடின்ற மாதிரி நீ வந்து பேசிடிப்பா அப்படின்னு சொன்னது அதில் தக் மூமெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்படி ஒரு வழியாக வந்து எல்லாரையும் கலாசி விட்டா போல நம்ம மாக்காப்பா. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடுன்றத மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பி வராங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல சுவாரஸ்யமாக தான் போச்சு. இதில் முக்கியமான சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை இன்டர்வியூ பண்ணது நல்லா இருந்தது. அதேமாதிரி இவங்க கூட ஓகே தான், முத்துக்குமார் கூட ஓகே தான். அடுத்தது வந்து ஜாக்லின், ரயானு இவங்களாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, மற்றதெல்லாம் மொக்க தாங்க. இப்படி தான் போச்சு 6 பேரில். யார் வின் பண்ணுவாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம். நாளையிலேருந்து பயங்கரமான காம்படிஷன் இருக்குன்றாங்க. இதில் வந்து இவங்க வெளியே போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜாக்லின் எடுக்க ட்ரை பண்ணி மிஸ் ஆன மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சௌந்தர்யாவும் உள்ளே போயிட்டு முடியாமல் மறுபடியும் ரிட்டர்ன் வந்ததாகவும் சொல்கிறாங்க. எது உண்மை எது போய் நமக்கு தெரியல. ஆக மொத்தம் நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குது. இது இல்லாமல் இப்போ வெளியே போன 4 பேர், இன்னும் 4 பேர் வரணும் இல்லைங்களா, அவங்களும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு எல்லாரையும் நாளைக்கு நைட்டு வெளியே அனுப்பும்போது கூட ஒருத்தர் கையை பிடிச்சி இட்டு போயிடுறாங்க. இதுதான் நமக்கு வந்து தகவல். ஆக மொத்தம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.